ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் 16ஆம் தேதி பிப்ரவரி 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமி, கிருத்திகை விரதம் 3 விசேஷங்கள் வருகிறது. அதை பற்றி நாம் பார்க்கலாம். ரத சப்தமி என்பது சூரியன் தன்னுடைய தேரை வடக்கு நோக்கி செலுத்தக்கூடிய ஒரு தினம். 6 மாதம் வடக்கு நோக்கி பயணம் செய்யும். அதை உத்தராயணம் என்று சொல்வார்கள். 6 மாதம் தெற்கு நோக்கி பயணம் செய்யும். அதை தட்சிணாயணம் என்று சொல்வார்கள். இதைதான் உத்தராயணம், தட்சிணாயணம் என்று சொல்வார்கள். ரத சப்தமி என்பது தன்னுடைய தேரை வடக்கு நோக்கி செலுத்தக்கூடிய தினம். அதன் பிறகு பீஷ்மாஷ்டமி என்பது பீஷ்மர் தன்னுடைய உயிரை தை மாதம் சுக்குலபட்ச அஷ்டமியில் தன்னுடைய உயிரை பிறந்து மோட்சம் அடைந்தார் என்பது புராணம். அதாவது நீ நினைத்த போது மரணம் அடைவாய் என்று அவருடைய தந்தை அவருக்கு ஒரு வரம் கொடுக்கிறார். அந்த வரத்தின்படியே அவர் தை மாதம் சுக்குலபட்ச அஷ்டமியில் தன்னுடைய உயிரை துறக்கிறார். அந்த பீஷ்மாச்சாரியரை பற்றி நாம் சற்று பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியோ துக்கமோ இரண்டும் வரும். ஆனால் அந்த இரண்டையும் சமமாக நாம் பாவிக்க வேண்டும். அதில் மன உறுதி வேண்டும். அதை கடைபிடித்தவர் தான் அந்த பீஷ்மர். எவ்வளோ நல்லது பார்த்துருக்கார், எவ்வளோ கெட்டது பார்த்துருக்கார் தன்னுடைய வாழ்நாளில். ஆனால் எப்போதும் தன்னுடைய முகத்தை மாற்றிக்கொள்ளவே வைக்கிறது. எப்போதும் மகிழ்ச்சியோடு இருந்தார். ராமபிரானையும் நாம் ஒரு உதாரணம் காட்டலாம். அதாவது நாளை உனக்கு பட்ட அபிஷேகம் என்று தந்தை சொல்லுகிறார். எப்போதும் போல்தான் மகிழ்ச்சியுடன் இருந்தார். அதற்கென்று ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மகிழ்ச்சி காட்டுவது துளியா அதெல்லாம் இல்லை. அதன் பிறகு சற்று நேரம் கழித்து தாயார் நாளை நீ கானகம் செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். அப்போது தன்னுடைய முகத்தை எப்போதும் போல் மகிழ்ச்சியுடன் தான் இருந்தார். அது ராமரின் குணம். அதுபோல் பீஷ்மாச்சாரியர் எடுத்துக்கொள்வோம். பீஷ்மாச்சாரியர் எப்போதும் மகிழ்ச்சியுடன் தான் இருந்தார். துன்பத்திலும் சரி, இன்பத்திலும் சரி. அது எப்படி என்று நாம் பார்ப்போம். அதாவது பீஷ்மர் அஷ்ட வசுக்களில் ஒருவர், 8வது வசு. இவருக்கு முன் உள்ள 7 குழந்தைகளில் தன்னுடைய தாயார் கங்காதேவி ஆற்றில் எரிந்து விடுகிறார். 8வதாக இவரை வளர்த்து தந்தை மகாராஜா சந்தனுவிடம் ஒப்படைக்கிறார். சந்தனு இவரை நல்ல முறையில் தான் வளர்க்கிறார். அதன் பிறகு சந்தனு சத்தியவதி என்ற பெண்ணை காதலிக்கிறார். அவரை திருமணம் செய்து கொள்ள இவர் ஆசைப்படுகிறார். யாரு? சந்தனு. இதை அறிந்த தேவவிரதன், அப்போது இவருடைய பெயர் பீஷ்மாச்சாரியருடைய பெயர் சின்ன வயசில் தேவவிரதன், தந்தை நிலைமை அறிந்து அந்த பெண்ணின் தந்தையிடம் அவர் போய் பேச, அந்த பெண்ணின் தந்தை, அதாவது சத்தியவதியின் தந்தை என்ன சொல்கிறார் என்றால், நீ அரச பதவியை துறக்க வேண்டும். சத்தியவதிக்கு பிறக்கும் குழந்தை தான் அரசாள வேண்டும் என்று சொல்ல மகிழ்ச்சியோடு பீஷ்மர் ஏற்றுக்கொள்கிறார். இனி நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். வாழ்க்கையில் திருமணம் செய்து கொள்ளாமல் பிரம்மச்சாரியாக நான் வாழ்க்கை நடத்துவேன். வாழ்க்கையில் அதாவது பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பேன் என்று ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார். அதன் பிறகு திருமணம் நடக்கிறது சத்தியவதிக்கும் சந்தன மகாராஜாவுக்கும். அதன் பிறகு 2 குழந்தைகள் பிறக்கின்றனர். நாளடைவில் அந்த 2 குழந்தைகள் இறந்து விடுகின்றனர். அப்போது பரத வம்சம் வாரிசு இல்லாமல் தவிக்கிறது. அப்போது சத்தியவதி பீஷ்மரிடம் என்ன சொல்லுகிறார் என்றால், மகனே, இந்த ராஜ்யம் வாரிசு இல்லாமல் தவிக்கிறது. ஆகவே நீ அரச பதவி ஏற்றுக்கொள் என்று பீஷ்மரிடம் சொல்லுகிறார். அப்போது பீஷ்மரும், தாயே, நான் கொடுத்த வாக்கை மீற மாட்டேன். எனக்கு அரச பதவி வேண்டாம். நான் பிரம்மச்சரியத்தை நான் கடைபிடிப்பேன். இதுதான் நான் முன்பு உங்கள் தந்தையிடம் சொன்னேன். அதை எப்போதும் நான் கடைபிடிப்பேன். நான் கொடுத்த வாக்கிலிருந்து நான் மீற மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார். அவர் அப்போதும் மகிழ்ச்சி அடையவில்லை. அதற்கு முன்பு கூட மகிழ்ச்சி அடையவில்லை. எப்போதும் போல்தான் பீஷ்மர் இருந்தார். தனக்கு பதவி கிடைக்கப் போவதே தாயார் சொல்லிவிட்டார்களே, பதவி ஏற்கலாம் என்று மகிழ்ச்சி அடையவில்லை. கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். அதுதான் மனிதன் கடைபிடிக்க வேண்டிய ஒரு தர்மம். அதை பீஷ்மர் கடைபிடித்து வாழ்ந்தார். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பானவர் அந்த பீஷ்மர். கடவுளுக்கு சத்திய சங்கல்பன் ஒன்று பெயர் உண்டு. அதாவது இறைவனுடைய மனம் எப்போதும் உண்மையே தான் வேண்டும்.
அல்லது அவர் எது நினைத்தாரோ அது உண்மையாகிவிடும். அதான் சத்திய சங்கல்பம். பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருந்தார். உத்தராயண காலம் வந்தது. பின் அஷ்டமி வந்தது. அந்த அஷ்டமியில் தன்னுடைய உயிரை துறந்து மோட்சம் அடைந்தார். தை மாதம் வளர்ப்பிறை அஷ்டமி. அதுதான் பீஷ்மாஷ்டமி என்று நாம் கடைப்பிடிக்கிறோம். இந்த பீஷ்மாஷ்டமி நாளில் ஆறு, கடல் போன்ற இடங்களில் நீராடுவது மிகவும் சிறப்பு. ஏற்கன் இலையை தலையில் வைத்து நீராடுவது மிக சிறப்பு. அந்த பீஷ்மருக்கு நாம் அர்க்கியம் விட வேண்டும். ஆறு, கடலில் குளித்தால் ஒரு 3 தடவை அந்த சூரியன் நோக்கி இரு கைகளாலும் நீர் அள்ளி தங்கள் பிரார்த்தனை, உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கிறதோ அதையெல்லாம் சொல்லி 3 தடவை நீர் ஊற்றினால் நம்முடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். இந்த பீஷ்மாஷ்டமி நாளில் இவையெல்லாம் செய்து நாம் வழிபட வேண்டும். மிகவும் சிறப்பான ஒரு தினம் இந்த பீஷ்மாஷ்டமி. அதன் பிற அன்றைய தினம் கீர்த்தியை வேறு வருகிறது. கீர்த்தியை வேறு முருகனை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. மங்கள அனுபவம்.